Hello all, வணக்கம் and welcome to T20 World Cup knockout stage. First match semi-finals South Africa versus New Zealand, National Highway 72 ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு கிராக்கர் ஆஃப் அ கேம். இந்தியா வந்து வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ல அடிச்சு நிமித்தி செமிஃபைனல்ஸ்குள்ள போயிருக்காங்க. அவங்க ரெண்டாவது செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ரெண்டாவது செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஈடன் கார்டன்ஸ்ல 7 o'clock கிராக்கர் ஆஃப் அ கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். உங்களோட தாட்ஸ், எந்த பக்கம் நிக்க போறீங்க? உடல் மண்ணுக்கு உயிர் சவுத் ஆப்பிரிக்காக்குன்ற மாதிரி எந்த பக்கம் நிக்க போறீங்க? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் வித் கண்டிஷன்ஸோட போயிடலாம். அதாவது நான் ரொம்ப கேவலமான ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், என் லைஃப்ல நான் ஒரு கூகுளி கூட அவுட் ஆனது கிடையாது. அதை சொல்லிடுறேன். எத்தனை 4-6 அடிச்சிருக்கேன்னு நீ கேட்டா யோசிப்பேன், இது விவகாரமா இருக்கும் போல்தேடா அப்படின்னு. ஐ எம் நோன் டு பிளாக். பட் எந்த ஸ்பின்னரும் கூகுளி போட்டு நான் அவுட்டே கிடையாது. இந்த தடவை எப்படி தப்பிக்கிறான்னு பாருங்க எட்ஜு கொடுக்கும் போது. இப்ப ஈடன் கார்டன்ஸுக்கு வந்துருவோம். NH47 சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யுவர் தாட்ஸ், அதுல சந்தேகம் கிடையாது. பட் த பால் இஸ் ஸ்டாப்பிங் எ பிட். இட் இஸ் நாட் தட் ஆன் த ரைஸ் தூக்கி கவர்ஸ்ல ஆன் த ரைஸ் தூக்கி மிட் ஆஃப் மேல உங்களுக்கு அந்த 4 meters லென்த் அடிக்க போனா, பிகாஸ் ஆஃப் தி பவுன்ஸ் விச் இஸ் ஸ்லைட்லி ஆன் த ஸ்லோயர் சைட், யூ மைட் நாட் அச்சீவ் வாட் யூ வாண்ட். ரெண்டு டீமோட டாப் 3யும் பாத்தீங்கன்னா மேல அடிச்சு ஆடுற ஆளுங்க. ரெண்டு பேருமே ஓவர் த டாப் போற ஆளுங்க. எங்க ஆளு மாதிரி இருந்தா டாட்டு மேல அப்படின்னு பிரச்சனையே கிடையாது, வச்சு அமுக்கு அமுக்குவாரு. இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எஸ் யூ ஆர் ரைட், பட் யூ ஹேவ் டு நோ ஹவு மச் இஸ் த பவுன்ஸ் அண்ட் தென் கோ த்ரூ த லைன் அண்ட் ஹிட் ஓவர் த விக்கெட். இங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்னன்னா, IPL 2025ல 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் மழையில போச்சு. அந்த ஒரு மேட்சும் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 200 அப்படின்னு. இங்கே உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஈடன்ல. பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 196 சேஸ். ஒரு ஆள் ஐ ஹவ் அரைவ்டு, ரிமெம்பர் த நேம் அப்படின்னு காமிச்சாரு. அந்த சேஸ் நான் திருப்பி போன தடவை நம்ம டீடைல்டு ரிவ்யூ பண்ணோம். இந்தியா வாஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் த சேஸ். But 195 on the scoreboard pressure, an expert like you said 196 break time la pidok periya chase irukum pola iruke அப்படினு. in spite of me telling West Indies doesn't have the goods to defend. In South Africa bowling is decent, New Zealand bowling is decent. If anyone bats first and put 195 on the board, it is not going to be easy as India dominated and is the chase. அதுதான் என்னோட இது. என்னை பொறுத்த வரைக்கும் I will always advocate to bat first when you win the toss. டியூ வந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் பயங்கரமா நீங்க பயப்படுற அளவுக்குலாம் டியூ வரல, ஆனா டியூ வந்தது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 192 இஸ் மை வின்னிங் ஸ்கோர் இயர். இங்க சீமர்ஸோட எக்கானமி 9.58, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.87 ஆஃப்டர் த கிளாஷ் பிட்வீன் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். அந்த 192 நீங்க எப்படி அடிக்கணும்னா, நேத்தே நீங்க பார்த்துட்டீங்க, ரெண்டு டீமும் தே ஷோட் ரியல் அர்ஜென்சி டு கெட் இன் டு வாட் தே ஷுட் ரீச் அவுட் இன் பவர் பிளேல 60 வந்தே ஆகணும். நீ 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. ரெண்டு டீமும் ஹெவி பேட்டிங் லைனப். South Africa also bat deep, New Zealand also with the inclusion of McConkey also bat deep. அப்புறம் அந்த கெட்ட பையன் காளி பயங்கரமா ஆடுறாரு பேட்டிங்லங்கும் போது, you have to get a start at the first 6 overs. 7 to 10 is the only phase you should not lose your way at all. வெஸ்ட் இண்டீஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் அந்த 7 to 10ல தான் கொஞ்சம் அப்படியே கீழே வந்தது. 11 to 20 ரன் வந்துரும், அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த 7 to 10ல ஒரு 28லேருந்து 30 ரன், பிட்வீன் 87 to 92 டவுன் இருந்தீங்கன்னா 11 to 15ல கால்குலேட்டட் அக்ரெஷன். நான் கேட்கறது 45லேருந்து 47 விக்கெட், 60 கிடையாது. ஸோ அப்படி ஆடினீங்கன்னா that take you to a score between 132 to 137. கடைசி 5 ஓவர் உங்களுக்கு 55லேருந்து 60 வந்துடும். that takes you to 192 with the bowling standards both South Africa and New Zealand have got. If they fail to defend 192, but Shai Hope நேத்து என்ன சொன்னாரு, I think we are short by few runs. Shai Hope was perfectly right that it's not considering the condition, considering the bowling attack what he has got, he was short. என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஃபியூ ரன்ஸ், 28 ரன் ஷாட், 220 அவங்க போலிங் கிடைக்கணும். இவங்க 2 பேரை போலிங், 2-3 bowlers they can really take the game away in
both respective sides, New Zealand and South Africa. So if you bat first and get to this theory of 192, you have a fair chance. Win factor பத்தி சொன்னோம் கடைசி மேட்ச்ல 11-20 எந்த டீம் நல்லா ஆடுதுன்னு இந்தியா ஏஸ்ட் தட் அந்த நம்பர்ஸோட சொன்னோம். 11-20 எந்த டீம் நல்லா ஆடுது பேட்டிங் ஃபேக்டர். bowling it is going to be the spinners academy. பெருசா இங்க பால் திரும்பல, ஆனா பால் நிக்குது. யாரு ஸ்லோவா இங்க நிறைய போட போறாங்களோ, you should have the guts to bowl slow through the air, vary your flight and beat the batsman in the air, not off the wicket. கொலம்போ மாதிரி பிரேமதா இது மாதிரி பள்ளிக்கேல மாதிரி உங்க ஃபேவரட் பாலக்கேல மாதிரி இவ்வளவு பெருசா பால் திரும்பாது. பட் யூ ஷுட் ஹேவ் த கட்ஸ் டு பீட் தம் இன் த ஏர். அதை எந்த ஸ்பின் போலிங் யூனிட், ஸ்பின் போலிங் யூனிட்னே அங்க ஒன் மேன் ஆர்மி கேஷவ் மகாராஜ், அதை பத்தி என்ன பேசு, ஒரு ஆள் தான் அங்க ஸ்பின்னர். அப்படிங்கும் போது விச் ஸ்பின் போலிங் யூனிட் டு பி மோர் எக்கனாமிக்கல், யார் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் டிக் பண்றாங்களோ they are going to win this intense contest. Vicky, you please add on your thought before you go and discuss the playing 11s of the respective teams. ஓ நீங்க குளிச்சு தெளிச்சு சாவி கீவெல்லாம் எடுத்து வீட்டை விட்டு கிளம்புவீங்கல்ல, நான் வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு எங்கப்பா போற அப்படின்னு கேட்டேன்னா, ஏண்டா ஏண்டா போகும்போதே தரித்திர மாதிரி எங்க போறேன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வின்னே பண்ணா, தோக்கவே தோக்காம எல்லாமே வின் பண்ணிட்டு இந்த கான்டெஸ்டுக்குள்ள வராங்க. அந்த பக்கம் நியூசிலாந்து அடி மேல அடி இடி மேல இடி வாங்கியும் செமிஃபைனல்ஸ் வராங்க. சோ இந்த ரெண்டு டீம்ல என்ன கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு இந்த மாதிரி எங்கப்பா போற அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் நடக்குதுன்னா இதேதான் 2023 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு நடந்தது. நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல இதேதான் நடந்தது. அன்பீட்டனா வந்தாங்க ஃபைனல்ஸுக்கு. அந்த பக்கம் ஆஸ்திரேலியா துவச்சாங்க ஆஸ்திரேலியாவை எல்லாரும் போட்டு ஒத்த காலில் நின்று அடிச்சாரு. அப்படி இப்படி தத்தி தளறி, அதாவது உடம்புல அவ்வளோ அடி ரணம் பட்டு வந்தாங்க ஃபைனல்ஸுக்கு. ஆனா ஃபைனல்ஸ் வந்த உடனே ஒரு ஆட்டம் ஆடினாங்க, எல்லாரையுமே எல்லாரோட பிளேட்டையும் திருப்பி போட்டாங்க அப்படியே. அந்த மாதிரி do you see anywhere that South Africa getting that not so great game in this game? அந்த மாதிரி இந்த கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் கேட்க ஆசைப்படுறேன். அதாவது அந்த அன்னியன் கிளைமேக்ஸ்ல அந்த இதுல இருந்து அந்த உள்ள ஒரு ஐஸ் கியூ இதுல போட்டு வச்சிருப்பாங்க விக்ரம், பட்டார்னு வெளில அவர் விழுவாரு, டேய் பாடு அப்படின்னு. ஏய் எப்படா வெளியே வந்த, நான் எங்க வெளியில நீங்க தானே என்ன வெளியே விட்டேன். அந்த மாதிரி தான் இப்ப நியூசிலாந்து வந்திருக்கான். முதல்ல உங்களுக்கு என்னன்னா, இங்கிலாண்டோட ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டான், நியூசிலாண்டோட ஸ்ரீலங்காவோட தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் 212 அடிச்சோன்னே எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க, என்னடா அதை 147 இது பண்ணிடுவானுங்க. அப்படி எடுத்துட்டு வர்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பொட்டன்ஷியலி டேமேஜபிள் டீம் நியூசிலாண்டு. சவுத் ஆப்பிரிக்காவோட வீல்ஸ் ஸ்லைட்டா கிழண்டு வந்தது ஜிம்பாப்வேயோட. தட் இஸ் a bottom line honesty. I am not here to show patriotism or anything towards South Africa. அவங்களோட வீல் ஸ்ட்ரைட்டா கிழண்டு வந்தது. I am not someone who will advocate the changes of resting players on a tournament which is going to run only 2 games. அந்த தப்பையே அவங்க பண்ணிருக்காங்க. Someone like Kagiso Rabada, his wheels are not running properly, should have played the last game to see whether he can find his form. So, okay, that is the Correct. Most important thing I will say. அவன் ஜாஸ் பட்லர் அவன் நினைச்சிருந்தா இங்கிலாந்து ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். Again he gave him a go. Unfortunately ஜாஸ் பட்லர் failed. ஆனா மெசேஜ் என்ன கிளியரா, நீ என்ன ஆனாலும் நீ தான் ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஓப்பனிங் ஆட போற. கேன் யூ ஃபைண்ட் ஃபார்ம் ஹியர்? தட் ஷுட் பி த ஃபார்முலா. ஒரு சில பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மகாராஜ் இஸ் ஒன் ஹூ இஸ் கோயிங் டு play in the playing 11. Previous matches samadi vaanginaru. Ideally you wanted to have his confidence by playing against a team like Zimbabwe. You will win to get his confidence back. அதையும் அவங்க பண்ணல. அதனால கொஞ்சம் கடுபடா பண்ணிருக்காங்க இங்க சவுத் ஆப்பிரிக்கா. That is the bottom line I am telling you. இப்ப நான் ஒரு எந்த டீம்லயாவது இருக்கேன், எங்க டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு, கடைசி மேட்ச்னா அந்த ஹெட் கோச் சொல்லுவாங்க, நான் ஹெட் கோச்சா இருந்தா பேச்சே கிடையாது, எல்லாம் ஆடலன்னுவேன். எல்லா மேட்ச் இவ்வளவு மேட்ச் ஆடி இருக்கீங்க, இன்னும் 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்து 20 ஓவர்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஒரு சில ஹெட் கோச் என்ன சொல்லுவாங்க, இவனை ரெஸ்ட் பண்ணி நான் இப்படி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு. ஏன்டா 8 மேட்ச் ஆடி இருக்கீங்க, 8 மேட்ச் வராத இன்ஜுரி எப்படா அவனுக்கு அந்த ஒரு மேட்ச்ல வந்துடும்? அந்த பிஸ்னஸே கிடையாது. எல்லாரையும் ஆட சொல்லு. இங்க வந்திருக்கிறது டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு, இங்க ரெஸ்ட் கொடுக்கறதுக்குல ஆட சொல்லுன்னுவேன். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் டன் தட். அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் கேட்டீங்கன்னா தெரியாது.
இப்ப நியூசிலாண்டோட பிளேயிங் 11 நான் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதை பெட்டரா அப்படின்னு ஒத்துக்கோங்க. They need to open with the explosive pair of Tim Seifert and Finn Allen. They need to get Devon Conway at number 3, Ravindra at 4, Mitchell at 5, Glenn Phillips at 6, Mark Chapman at 7, Santner at 8, Henry at 9, Ferguson at 10 and Jacob Duffy at 11. இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, டேய் எதை பார்த்து பிளான் பண்ண மாட்டீங்களடா. இப்பதான்டா ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்குன்னு திரும்பி வந்தாரு பெர்குசன். இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு இப்ப மேட் என்ட்ரி போயிருக்காங்க. என்னடா இதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டீங்களாடா. இப்ப வந்துட்டு மேட் என்ட்ரி வந்து போயிருக்காரு. இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த ராப் வால்டர் கோச் சொல்லிக்கிற we expect him to come to back on time which that's not in our hands. அப்படி வந்துட்டு உங்களுக்கு அவர் ஆடலைன்னா கூட அவங்க எப்படி யோசிப்பாங்க, they will probably try and get McConkey in. எனக்கு போகிறோம், எனக்கு டஃபி ஃபெர்குசன் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன், அவங்களுக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஐ வில் பிளே மெக்காங்கின்னு. இப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா, இஷோதி வில் டெஃபினெட்லி பி அவுட். தே வில் ட்ரை அண்ட் ஸ்ட்ரென்தன் தேர் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வித் ஜேக்கப் டஃபி. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெக்காங்கிக்கு பதிலாக தே வில் ட்ரை அண்ட் கெட் டெவான் கான்வே. இந்த நம்பர் 7 சாண்ட்னர் வர்றது எனக்கு சரியா படலை. இட் லுக்ஸ் வீக்கர். தே காட் 2 எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன். அவங்க எப்படின்னா 7 ஓவர்ல 85க்கு நோலாஸும் வர முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெர் இஸ் a வெரி குட் சான்ஸ். ஏன்னா மிச்சேல வேற பதுக்குறாங்க. உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா ஒரு கிளாஸை காட்டுறாரு, பெரிய இன்னிங்ஸ் ஆட மாட்டேன்றாரு. இட்ஸ் going to be a big danger. கிளென் பிலிப்ஸை நம்பர் 4 இறக்குறாங்க. too early for கிளென் பிலிப்ஸ். இஸ் a designated finisher. என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சேல் மேலே வரணும். ஸோ சாலிடா உங்களுக்கு பேட்டிங் லைனப் இருக்கணும்னா ஐ வுட் கோ வித் டெவான் கான்வே அட் நம்பர் 3. 10 ஓவர் வரைக்கும் எனக்கு ஆடி கொடு. சாண்டாலாம் 18வது ஓவர் வரணும்னு. இதுதான் என்னோட பிளேயிங் 11 அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. யூ ப்ளீஸ் let me know whether you want to have any difference of opinion. Please give me your thoughts on their playing 11 New Zealand before we go to South Africa. குழந்தை பிறக்கிறதுலாம் ஒழுங்கா பிளான் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்கய்யா கேக்குறீங்கன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன 11 தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா டெவன் கான்வே ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. பீடாக் இது மெக்காங்கியோடய போவாங்கன்னு தோணுது. பிகாஸ் என்ன அவங்க பிளான் பண்ணுவாங்கன்னா, எனிவேஸ் யூ கெட் அஸ் டு டீசன்ட் ஸ்கோர் இன் 15 overs. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர் நாங்க பாத்துக்கிறோம், சாண்டா மெக்காங்கி இவங்கெல்லாம் வச்சு நாங்க அடிச்சுக்கிறோன்றது தான் அவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் போவாங்களா. மேட் என்ட்ரி இல்லைன்னா மேபி ஒரு பிளேயர் ஐ மீன் யாராவது ஆட வைக்கலாம், ஜேமிசனோ டஃபியோ ஹூஎவர் இட் இஸ், ஸோ ஆட வைக்கலாம். பட் ஆனா இந்த மெக்காங்கிக்கு பதிலா டெவன் கான்வே எடுத்துன்னு வருவாங்களா தெரியாது, பார்த்தாதான் தெரியும். மெக்கான்கி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது இஷோதி இஸ் டெஃபினெட்லி அவுட். இஷோதிக்கு பதில நான் உங்களை என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நான் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றேன். ஏன்னா எனக்கு ரவீந்திராலாம் எனக்கு போலிங் போடுறாரு. எனக்கு ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ், சாண்ட்னர் 3 பேர் இருக்காங்க போலிங் போடுறதுக்கு. அதை தவிர மெக்காங்கி 4 பேர் இருக்காங்க. நான் வந்து 2 ஃபாஸ்ட் பவுலரோட போயிடுறேன். 1 ஃபெர்குசன், அதுக்கப்புறம் 2வது மேட் என்ட்ரி இருந்தா மேட் என்ட்ரி. ஓகே, மேட் என்ட்ரி இருந்தா மேட் என்ட்ரி இல்லைன்னா அவருக்கு பதிலா கைல் ஜெமிசன். என்னோட கேள்வி, I am pretty much sure that they would have found Ishodi has not found his traps and Ishodi will be replaced. என்னோட question என்னன்னா, I want him to be replaced by a batsman, Devon Conway. அதான் கேட்கிறேன். மெக்காங்கி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன டேவிட் மில்லர், ரிக்கில்டன், அதை கேட்கிறேன். whom do you think they will replace? You think they are going to add another fast bowler or you ideally feel in this balance will get better if they add Devon Conway? அதை சொல்லுங்க. The balance will get better if they add Devon Conway, provided இஷோதியை மறந்துட்டேன். இஷோதிக்கு பதிலா டெவன் கான்வே எடுத்துன்னு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேட் என்ட்ரி திரும்பி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் செமிஃபைனல் பிக் கேம், கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஆனா துபாய் பக்கம் மட்டும் போடாதீங்க, அங்க போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. மத்தபடி கரெக்டா போட்டு அமுச்சிருங்க மேட் என்ட்ரி. எங்களுக்கும் நல்ல கேம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்போ புரோட்டியஸ் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? Proteus they will go back to their normal thing what they started. It's very easy guess. Quinton de Kock is going to open with Aiden Markram, Ryan Rickelton, Deval Brevis, David Miller, Tristan Stubbs, Marco Jansen, Corbin Board, Keshav Maharaj, Kagiso Rabada and Lugisani Yangidi. வெள்ளை யார் உட்காருவாங்களா? இந்த அப்ரண்டிஸ் மப்பாக்கா வெள்ளை உட்காரு. ஜேசன் ஸ்மித் அவர் ஆடவே முடியாது. லிண்டே has to make his way for Keshav Maharaj which is going to be the number 1 spinner and Andrik Norke will warm the bench. Please let me know if you have a difference of opinion in this so that we can go to win factors and game changes. ஒப்பீனியன் இருந்தாலும் கொடுத்துருவியா? நீ கொடுத்துட முடியுமா? 11 போட்டது யாரு?
எல்லாம் 12-13 வருஷமா கையெழுத்து போட்டு 11 இதான் ஏன் பாருங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்து இதுக்கு அனுப்புற டாஸுக்கு அனுப்புற பீடாகவே நீ வந்து சந்தேகப்பட்டிருப்பியான்ற மாதிரி. நான்லாம் எதுவுமே சொல்லப்பா. புரோட்டியஸ் 11 பீடாக் போட்டாருன்னா பெருமாள் போட்டா மாதிரி நச்சுன்னு உட்காரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற 11 100% ஆடுவாங்க. அண்ட் ஐ திங்க் தேர் கோயிங் இன் வித் இந்த செமிஃபைனல் வந்து பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. பட் ஆல்சோ நிறைய ஸ்ட்ராங். இந்த வேர்ல்டு கப் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்திருக்கு. ப்ரொவைடட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா ஆண்டா மட்டும்தான் இந்த மாதிரி கேம்ஸ் ஜெயிக்க முடியும். அண்ட் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வெஸ்ட் இண்டீஸ் பெரிய ஸ்கோர் போட்டாலும் இதே கிரவுண்ட்ல இந்தியா எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு. ஸோ சேசிங் ஆல்சோ இஸ் நாட் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் இஃப் த ஸ்கோர் இஸ் நாட் வெரி ஹை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவுட்ஸ்டாண்டிங்கா சொல்லிட்டீங்க. வின் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா இந்த கேமுக்கு? அண்ட் கேம் சேஞ்சஸ் ரெண்டுத்தையுமே பார்த்து, சாரி எட்ஜ் பார்த்துடலாம். வின் ஃபேக்டர் அண்ட் எட்ஜை பார்த்துடலாம். 11-20 பேட்டிங்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் டெவான் கான்வே டு கெட் பேக். ஸோ அவங்களோட டாப் ஆர்டர்ல இருந்து லோயர் ஆர்டர் வரைக்கும் எக்ஸ்பெக்டிங் கான்வே டு பி அட் நம்பர் 3. ரச்சின் ரவீந்திரா ஸ்கிராச்சியா இருக்காரு, பட் 30 ரன் அடிக்க வந்துட்டாரு. மிச்சர் இஸ் டியூ பிக் டைம். அவரை வேஸ்ட் பண்றாங்க பின்னாடி இருக்கு. லாரி கிளென் பிலிப்ஸ் நொறுக்கிறாரு எல்லா மேட்சும். சாப்மேன் இஸ் டேலண்டட், ஆனா அவரும் அரைவால கெட்ட பையன் சார். இந்த காளி பயங்கரமா ஆடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மெக்காங்கி இஸ் ஆல்சோ ஷோட் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர், பட் இ பேட்ஸ் ஃப்ரம் ஹியர்ன்றதுனால இது ஒன்றும் எந்த விதத்துலையும் சளைச்ச பேட்டிங் லைனப் இல்லை. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு நம்பர் டாப் 3ல ரிக்கில்டன், 4 டிவால் பிரேவிஸ். இந்த பிச்சு ஸ்லோ பிச்சு, ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு போல் டீமு. என்ன ஆகும்னு தெரியாது, பட் டிவால் பிரேவிஸ் கேன் பி டிஸ்ட்ரக்டிவ் டு டெஸ்ட்ராய் யூ நோ டைம். மில்லர் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ஸ்டப்ஸும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. மார்க்கோ ஆன்சன் ஹஸ் காட் ஸ்ப்ரிங் இன் இஸ் பேட். போஷ் இஸ் அ கேப்பபிள் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால இதுல வந்து பெருசா வந்துட்டு இங்க எட்ஜ் இருக்கு அங்க எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவன் தோ சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் ஹவ் பீன் கன்சிஸ்டன்ட் கன்சிடரிங் நியூசிலாந்து. யூ கேன் நெவர் டேக் நியூசிலாந்து பேட்டிங் ஃபார் கிராண்டட். ஸ்பின் பவுலிங் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அந்த ஒரு ஆளு இஸ் நாட் நோன் டு வின் கேம்ஸ் ஃபார் யூ. தட் இஸ் கேஷவ் மகாராஜ். யூ வில் பி சப்போர்ட்டட் வித் ஐடன் மார்க்ரம். யூ ஹேவ் டு பிளே வெரி பேட்லி டு லூஸ் யுவர் வே அகேன்ஸ்ட் சமோன் லைக் ஐடன் மார்க்ரம், whom I don't disrespect. He's a decent spinner. இந்த 2 ஃபிங்கர் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க கொல்கட்டால உங்களுக்கு. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மிடில் ஓவர்ஸ் வேர் யூ வாண்ட் ஸ்பின்னர்ஸ் டு கெட் யூ பேக் இன்டு தி கேம். அங்க சாண்டா கிளாஸ் இஸ் கோயிங் டு ஷோ இஸ் கிளாஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கிளென் பிலிப்ஸ் அந்த ஒரு ஓவர் அடி வாங்கினாரே ஒழிய அதை தப்பா யூஸ் பண்ணி அடி வாங்கினாரு. வேகமா ஓடி வந்து போட்டு ஒரு 3 ஓவர்ல 19 போட்டுறாரு. ரவீந்திரா has got more amount of turn than any other bowler in the World Cup edition so far. I am giving you a stat. அது நீங்களும் சொன்னீங்க ரொம்ப அழகா போடுறாரு அப்படின்னு. அந்த மெக்காங்கியும் வந்து is not going to run through, is good enough to bowl 3 overs of 21 போது they got tank of variety of spinners in the middle overs. It is definitely going to be the huge edge considering the venue in Kolkata where the ball is stopping அப்படின்றதுனால இந்த டீம் இவ்வளவு எட்ஜ் போகும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன முட்டாள? விக்கி நீங்க சொல்லுங்க யாருக்கு எட்ஜ் இருக்குன்னு. வின் ஃபேக்டர் நான் சொல்றேன். ஐயோ, நீங்க சொன்ன இதை வச்சு பார்க்கும்போது கார்பின் பாஷுக்கு பதிலாக லிண்டே ஆடுவாங்களா பீடா? எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. சான்ஸே கிடையாதா? பட் நின்று போகுது. கார்பின் வாஷ் சுருக்குன்னு போடுவாரு, அந்த கட்டரும் போடுவாரு. அப்கோர்ஸ் ரபாடா வந்து இப்படி போடுவாரு டெத்துல. ஸோ அதை வந்து அதை கொஞ்சம் தாண்டிட்டாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கஷ்டப்பட்டு கடந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறதுன்ற மாதிரி ஃபைனல்ஸ் போறதுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு எட்ஜ் கொடுக்கறதுலாம் வந்து நியாயமே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ்ல தான் எட்ஜ் கொடுக்க போறேன். 51-49 தான் எட்ஜ் கொடுக்க போறேன். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்க போறேன். அந்த 1% என்ன தெரியுமா? இப்போ வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஸ்பின்ன நல்லா ஆடுறாங்க இவங்க சவுத் ஆப்பிரிக்கா. இன் தி அடிஷன் ஆஃப் மில்லர், ஸ்டப்ஸ், மில்லர், அவர் யாரு, கார்பின் பாஷ், ஃபார் தட் மேட்டர் இவர் டெவால் பிரவிஸ் கூட ஓரளவுக்கு நல்லா ஆடினாரு. வருணுக்கு அகேன்ஸ்டா சூப்பரா ஆடினாங்க டெவால் பிரவிஸ் அண்ட் டேவிட் மில்லர். ஒன்லி திங், இவங்களோட பேட்டிங் ப்ரொவஸும் நியூசிலாண்டோட பேட்டிங் ப்ரொவஸை மட்டும் வச்சு நான் அந்த 1% வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஏன்னா நியூசிலாந்து வந்து இஸ் கம்மிங் ஆஃப்டர் சம்திங் விச் இஸ் வெரி வெரி ஹர்ட்டிங் ஃபார் தெம். ஆல்மோஸ்ட் கையில இருந்த கேமை கொடுத்துட்டு திருப்பி வந்து அவங்க என்ன யோசிக்கிறதுனே தெரியாம வருவாங்க. பட்
அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வரணும்ன்றத வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா அந்த முன்னாடி கேம்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக்கல் எரரும் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இவங்களுக்கு அகேன்ஸ்டா. பட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஆன் அ ரோல் இன் T20 ஃபார்மேட் அண்ட் இஸ் த டீம் டு பி ஃபியர்ட் ஆஃப் அண்ட் டீம் டு பி ஸ்கேர்ட். இந்தியாவே ஃபைனல்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபைனல்ஸ் வந்தா அந்த மேட்சுக்கெல்லாம் எட்ஜ் என்ன கேட்கவே கேட்காதீங்க, நீங்களே ஏதாவது எட்ஜ் கொடுத்துருங்க. நானும் எட்ஜே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ரெண்டு பேரும் கதை மாதிரி இருக்காங்க அண்ட் ரெண்டு டீமுமே வந்து அதாவது ஆப்பனன்ட்ஸ் வந்து பேட் அவுட் பண்றதுக்கும் ஒரு இது வச்சிருக்காங்க. அண்ட் டெத்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கார்பின் பாஷ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி க்ரூஷியல் இன் திஸ் கேம். பிகாஸ் சுருக்கு நறுக்குன்னு இறக்கி விட்டாருன்னா ஓடி வந்து அந்த பேக் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் நின்று வேற வருதுன்னு சொல்றீங்க. இந்த பேக் ஆஃப்ல இருந்து ஒன்னு யார்கர் ஸ்லோரன்லாம் போடலனா கூட அந்த ஸ்பீட்ல பேக் ஆஃப் இருந்து போட்டா லைட்டா அப்படி நின்று வந்ததுதான் நேத்தி ராஸ்டன் சேஸ்க்கு இப்படி நின்று வந்தது பாருங்க. அந்த மாதிரி நின்று வந்தது நான் ஒரு 2 பால். இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஐ எம் கோயிங் வித் வெரி வெரி ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 51-49 டு சவுத் ஆப்பிரிக்கா. இந்த கேமோட கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க? இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் போத் தி டீம்ஸ். அதான் நீங்க சொன்ன எட்ஜு கரெக்ட். எனக்கு எனக்கு நான் எந்த எட்ஜு கொடுக்க வரும்ல, ஐ வாண்ட் டு லீவ் இட் டு யூ, பட் யூ ஹவ் அசஸ்ட் எவ்ரிதிங், கிவ் அ ஸ்லெண்டர் எட்ஜ். நார்மலி கிவ் அ ஹேண்ட்ஸப் எட்ஜ். ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அந்த எட்ஜ், அந்த ஸ்பின் எட்ஜ் எப்படி அவங்க கவுண்டர் பண்ண போறாங்க நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸ் தான். என்னோட கேம் சேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா the guys who are going to bat in the middle, particularly for South Africa against those spinners. So I'm picking David Miller from South Africa. எனக்கு என்னமோ தெரியுது South African fast bowlers might lose their length in the early on. So I'm picking up Finn Allen from New Zealand and David Miller from South Africa. So இப்போ நீங்க வந்துட்டு ஆட பாவி மனுஷா விட்டுருங்க. I don't want you to change. You are not understanding the concept. So நீங்க என்ன, I don't want you to change. You just continue with that. You try and stump me. Change பண்ணாதீங்க. I don't want you to சேஞ்ச் பண்ண மாட்டேன். சேஞ்ச் பண்ணல வியூவர்ஸ், நான் திருப்பி சொல்றேன், இது எதுவுமே செட்டப் கிடையாது. அவரு தூங்கி எழுந்து லிங்க் அனுப்புறாரு, நான் ஜாயின் பண்றேன், வந்து பேசுறோம். இது நானா எழுதி வச்சது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எழுதி வச்சேன், நானா எழுதி வச்சேன் இந்த கேம் அசஸ் பண்ணி. ஸோ ஓரளவுக்கு பீடாக் நீங்க வந்து யூ ஆர் பீங் அ வெரி வெரி சரி யூ ஆர் பீங்ன்ற பாருங்க, நீங்க வேற லெவல் வாத்தியாரு. பட் ஐ எம் பீங் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் நான் நினைக்கிறேன். நீங்க கத்து கொடுக்கறது, உங்களோட வின் ஃபேக்டர் இதெல்லாம் வச்சுதான் நான் இந்த மாதிரி ஐ எம் அரைவிங் டு திஸ் திங்ஸ். ஏன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபின் ஆலன் அட் த டாப் கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் லென்ஸ் நீங்க சொல்ற மாதிரி மிஸ் பண்றாங்க. அண்ட் நியூ பால்ல ரபாடா ஹஸ் நாட் பீன் லீத்தல் லைக் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இங்க. சோ அதனால அவருக்கு அந்த இதை போட்டேன். மில்லருக்கு வந்து ஏன் சொன்னா, மில்லர் இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர் ஃபார் தி என்டையர் கேம். ஃபுல் கேம்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒருத்தர் கேமை சேஞ்ச் பண்ண போனா மில்லர் தான். சாண்ட்னரை தனியால அவர் டேக் ஆன் பண்ணி கரெக்டா ஆட்டாரு. ஒன்னு 4 overs 25-26 ஆடி சேஃபா மத்த அவங்களை அடிச்சு எடுத்துன்னு போயிடுவாரு. இல்ல சாண்டாவை நானே டேக் ஆன் பண்றேன், சீவுல இளநியான்னு சீவுனார்னா சொல்லவே முடியாது. 200-220 போய் நின்றுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது. ஸோ எட்ஜ் வேற லெவல்ல கொடுத்தாலும் கேம் சேஞ்சர்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒத்து போறோம். ஸோ அதனால அவுட்ஸ்டாண்டிங்கான நம்மளோட பீடாக் ஸ்டம்ப் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஸ்வநாதன் சேகர் F9S கேட்டிருக்காரு. Many cricket boards are currently struggling financially, such as West Indies and South Africa. Despite this, South Africa continues to produce quality players and stay competitive in all formats. How are they managing this so well? We know you as P-Dog now, but how did Prasanna become P-Dog? What's the story behind it? கேக்குறாரு. ஒரு பிரில்லியண்டான கொஸ்டின் இது. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலி. பட் சவுத் ஆப்பிரிக்கா has been producing the brilliant cricketers not just for their country but all over the world. நடக்கிற லீக்ஸுக்கு they are producing gem. ஒரு அதாவது ஏபிடியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தர், அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா அந்த பாதையில இருக்காங்க. அந்த ஃபிளேர் இருக்கு அந்த பிளேயர்ஸுக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த டேலண்ட் இருக்கு. அண்ட் they are stepping up for their country in big time. பீடாக் பிரசன்னான்னு உங்களை வந்து பிரசன்னா அகோரம்னு எல்லாருக்குமே தெரியும். பிரசன்னா அகோரம் பீடாகா மாறின தருணம் எது? அந்த பின்னாடி மண்டைய தட்டினா ஃப்ரண்ட்ல அப்படி சிங்கம் வரும் பாருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பாஷா பாய் மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லை, எடுத்த உடனே அங்கே போன உடனே அவங்களால என்னோட பேரை ப்ரொனவுன்ஸே பண்ண முடியல. பிரஹானா அப்படின்னாங்க. சரி, 2வது சர்நேமை சொல்லி தொலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுவே பிரசன்னான்ற பேரே ஒன்று வாய்க்குள்ள வரலன்னா அகோரன்ற பேர் உள்ள வந்துருமா சொல்லிட்டாங்க. அங்கே டாக்னா DOGG ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அவங்க எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க, மார்னிங் எழுந்தனே பிக் டாக் ஹவ் ஆர் யூ, ஏ பிக் டாக் ஹவ் ஆர் யூ, எல்லாருமே அப்படிதான். டாக்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஏ டாகி ஹவ் ஆர் யூ அப்படிம்பாங்க. இப்ப இந்த நியூசிலாண்டோட ஹெட் கோச் இருக்கார் பாருங்க, ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் ஹெட் கோச் ராப் வால்டர். அப்ப அவரு தான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்.
இப்போ நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு பாலும் நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன். ரன் அடிக்கும் போதும் நல்ல பால் போட்டாலும் நான் கத்துனேன்னா ஹோல் ஸ்டேடியம்கே கேட்கும். இப்பயும் நான் அப்படி தான் இருப்பேன். ஹெட் கோச்சாக இருந்தால் மட்டும் குவைட்டா இருப்பேன். மற்றபடி நான் வந்து அசிஸ்டன்ட் கோச்சை பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு பால் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். அவ்வளோ சத்தம் வரும். கேரி கஸ்லாம் பக்கத்திலே உட்கார மாட்டார், காது கிழிஞ்சிரும்னு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பி எடுத்துட்டு டாக்ன்றது அவர் இது பண்ண மாதிரி நான் பயங்கரமா குலைச்சுனே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ரெண்டையும் சேர்த்து பி டாக் அப்படின்னு அவர் கூப்பிட ஆரம்பிச்சாரு. அது எல்லாருமே கூப்பிட்டாரு. இப்போ என்ன பிரசன்னான்னு யாராவது கூப்பிட்டா திரும்பவே மாட்டேன்றேன் நான். எல்லாரும் பி இந்தியாலேயே பீடாக்னு கூப்பிட்டாங்க திரும்பினா அந்த மாதிரி ஆயிடுச்சாரு. த நேம் வாஸ் கிவன் பை மை வெரி குட் ஃப்ரெண்ட் ராப் வால்டர். ரெண்டாவது கேள்வி இவர் கேட்டாரு, இந்த வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா போர்டெல்லாம் ஃபினான்ஷியலி இதுவாக இருக்கே என்னன்னா, ஒன்று ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்தியன் போர்டு வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தே ஹாவ் டு லுக் ஆஃப்டர் 38 டொமஸ்டிக் டீம்ஸ். 38 domestic teams, and no other ICC affiliated nation has got 38 teams to look, which West Indies are to South Africa are to, they have to look out for only 8 teams. So அங்க இங்க பேலன்ஸ் சரியா எடுத்து. The most important thing, how are you inculcate the passion of representing your country to your players. அந்த விதையை நீ எப்படி போடுற அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏஷியா கப் ஃபைனல் இருந்தது 2007. எங்களுக்கு ஏஷியா கப் ஃபைனல் இன் சென்னை, இந்தியன் ஹாக்கி டீமு. அப்போ எனக்கு வந்துட்டு அந்த இதில் இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எனக்கு இந்த டென்னிஸ் என்னோட சாஃப்ட்வேரை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் போரிஸ் பெக்கரு, ஆண்ட்ரி அகாசி, ஸ்டிஃபான் எட்பர்கு, இவான் லெண்டில். ஓகே, தேசப்பற்று தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஒன்று இந்த டேட்டில் என்னால் வர முடியாது. இந்த செப்டம்பர் 9 எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஞாபகம் இருக்கு. செப்டம்பர் 9, 2007 இன் சென்னை, இந்தியா இஸ் பிளேயிங் த ஸ்ட்ராங் கொரியா இந்த ஃபைனல். நான் வந்து என்னது, நான் பிறந்த நாள் செப்டம்பர் 9 இஸ் மை பர்த்டே. அட்ரஸக்க. ஸோ நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் டு திஸ். செப்டம்பர் 9 நான் வர முடியாது, ப்ளீஸ் கிவ் மீ ஈவன் அ டே ஆர் டூ, ஐ கம் ஆல் த வே அண்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் அப்போ என்னோட சம்பளம் இந்தியன் ஹாக்கி டீமோட 5000 ரூபாய். பட் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு பீயிங் வித் மை கண்ட்ரி அண்ட் சீயிங் எ மெடல். அப்போ வந்துட்டு இவர் தான் சிஎம் இருந்தாரு, கலைஞர் சார் தான் சிஎம் இருந்தாரு. அவர் வந்து அந்த மெடலை போட்டாரு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மெடலை நான் இன்னும் வச்சிருக்கேன். கோல்டு மெடல் நாங்கள் வாங்கினோம் ஏஷியா கப்பு. ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு இன்கல்கேட் தட்? இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இப்போ நான் ஒரு நிறைய நான் ஒர்க் பண்ண எல்லா குளோபல் லீக்லையும் டிராஃபி அடிச்சிருக்கேன் நான். எல்லாம் இப்போ ஐபிஎல் மட்டும்தான் அடிக்கல, ஒரு 3 ஃபைனல் வந்திருக்கேன் இல்லைன்னு. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, வேர்ல்டு கப் வின்னிங் டீமோட இருக்க முடியலையே. ஏன்னா எனக்கு தேசம்ன்றது என்னோட உடம்புலையும் ஒவ்வொரு செல்லுலையும் ஊறி போன ஒன்று. எனக்கு இன்னும் அவ்வளோ பெருசாக வயசால, என்னைக்காவது ஒரு நாள் வேர்ல்டு கப் வின்னிங் டீமோட நான் இருப்பேன். இன்னும் நான் முடியல. I'm only getting stronger now. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மணி இஸ் நாட் த இஷ்யூ. எவ்ரி கண்ட்ரி இஸ் நவ் ஹேவிங் தேர் ஓன் குளோபல் லீக். அங்கே சிபிஎல் இருக்குது, இங்கே SA20 இருக்குது. ஐசிசி இஸ் கிவிங் தேர் ரெவென்யூ டு ஆல் தி டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் ஆல்சோ. அப்படிங்கும்போது இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து எனக்கு அவ்வளோ இல்லை, பணம் இல்லை, அது இல்லைன்னு சொன்னால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நவ் திங்ஸ் ஆர் சேஞ்ச். எல்லாருக்கும் ஒரு குளோபல் லீக் வந்துச்சு. அந்த குளோபல் லீக் வரல, இந்த குளோபல் லீக்ல வர ரெவன்யூ எவ்வளோன்னு நான் சொல்ல விரும்பல. தட் இஸ் எனஃப் டு சேவ் யூ. தட் இஸ் எனஃப் டு ரியலி கெட் இன்வெஸ்டட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். வெஸ்ட் இண்டீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கம்மி கிடையாது. 3 வருஷமா நான் போறாங்க. பியூட்டிஃபுல் கிரவுண்ட்ஸ், கிரௌடெல்லாம் எப்படி வரும் அதெல்லாம் சந்தேகப்பட. SA20 இஸ் நவ் பம்பிங் மணி ஃபார் ரெவன்யூ ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. How are you going to inculcate that தேசப்பற்று in every cell of your blood? அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபியூ பீப்புள் சே. யார வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க, ஒரு வேர்ல்டு கப் ஜெயிக்கிற டீம்ல இருக்கியா, இல்ல ஒரு சிபிஎல், SA20, ஒரு PSL ஜெயிக்கிற டீம்ல இருக்கியான்னு சொன்னா வேர்ல்டு கப் தான் சொல்லுவான். அந்த வெறியை நீ எப்படி ஊட்டுற? That is what people on top of him should get that into the players where they feel this is going to be the phenomenal achievement for them அப்படின்னு. அதனால money has got nothing to do. I think all the boards have got sufficient moneyன்றது என்னோட explanation. Vicky, being with international team, being with the board like South Africa for 17 years now. Please, if you want to add on, please add on, or we can go move to the next question. இல்ல brilliantly summed up. இதுல ஆட் பண்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வருண் வர்மன் 162 கேட்டிருக்காரு. ஹலோ பிடாக் சார், இன் யுவர் லாங் கரியர் யூ வுட் ஹவ் சீன் a lot of players in under 16, under 19, etc. with superior talent who stagnate while some of the players who they played with but have lesser ability than them but go on to play at a highest level. What might be the reason? Is it just the player's fault at the age, or is it the coach's fault who failed to nurture the individual with
கிரேட் பொட்டன்ஷியல் அவைட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ மச் லவ். அதாவது அண்டர் 16 அண்டர் 19 வந்து பெரிய பிளேயரா இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக மாட்டாங்க, தங்கி போயிடுவாங்க. பட் அதே லெவல்ல விளையாடுற ஒரு லெசர் டேலண்ட் உள்ள ஆளு, பட் ஆனா பயங்கரமான ஒரு ஹையஸ்ட் லெவல்ல போய் ரீச் ஆறாரு, ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறாரு ஃபியூச்சர்ல அப்படின்னா இது கோச்சஸோட மிஸ்டேக்கா இல்ல வந்து பிளேயர் வந்து சரியா இது பண்ண மாட்டேன்றாங்களா, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டு பேரோட மிஸ்டேக்குமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு சில பிளேயர் எல்லாம் பார்த்தா ஏபிடி வில்லியர்ஸுக்கு அப்பனா இருப்பான் நெட்ஸில். ஆனால் மேட்சுக்கு போனீங்கன்னா பயங்கரமாக கொட்டுவான். இந்த மாதிரி நிறைய பிளேயரை நான் பார்த்துட்டேன். ஒன்று ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, அதை ஒரு ரஜினி சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், நான் இதை கேட்டு வேலை செய்யறதில்லை, இதை கேட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு கிரிக்கெட்டராக இருந்தால் இதை கேட்டு வேலை செய்கிறத விட இதை கேட்டு வேலை செய்கிறவன் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவான். அங்கே உள்ள தில்லா வந்து நான் மோதிரம் இல்லை, விராட் கோலி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு. ஆனால் எப்படி போகிறார், வா வாடா தேவர் மவனே அப்படின்னு சொல்லுவார் பாருங்க நாசர், தேவர் மகன் படத்துல கமலா. அந்த மாதிரி ஒரு நிப்பாரு மோதத்துக்கு, கிராம் ஸ்மித் நிப்பாரு மோதத்துக்கு. வாட் எவர் ஸ்கில் யூ ஹவ் காட், இஃப் யூ வாண்ட் டு டேக் இட் ஆன் டு த மேட்ச் வேர் 11 players are standing against you to get you out, first and foremost thing is a fear of failure. Converting what good work you do in practice and nets and put in place, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சிலர் கேட்டார் பாருங்க, நான் நல்லா வந்து ஆடுற நெட்ஸில் மேட்ச்சில் போயிட்டு நான் அவுட் ஆயிடுறேன், ஏன்? அதுக்கு என்னன்னா, நெட்ஸில் நீ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியோ அந்த கேம் அவேர்னஸை மேட்ச்லேயும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். பிச் இப்படி இருக்கு, நான் எப்படி ஆடணும், ஃப்ரண்ட் ஃபுட்டில் நிறைய ஆடணுமா, பேக் ஃபுட்டில் நிறைய ஆடணுமா, இதில் கோச்சை குறையே சொல்ல முடியாது நீங்க. ஓகே, கோச் will do the preparations based on what you are good at in the net to transform into performances in the matches. But how you react, how strong mentally are you to take those inputs and execute in the game, that is going to be the most important thing. நான் அவுட் ஆவேன் அப்படின்னு நினைச்சு பயந்து ஆடினவன் வந்து மேல வந்ததா சரித்திரமே கிடையாது. யார்கர் போட்டா ஃபுல் டாஸ் ஆயிடுமோ அப்படின்னு பயந்து நீ யார்கர் போடாம இருக்கிறவன் விக்கெட் எடுத்தா சரித்திரமே கிடையாது. What the most important thing is, this is what my strength, this is what my blueprint in the nets, where I'm good at troubling the batsman as a bowler, troubling the bowler as a batsman, playing my cover drives. I have to express myself with confidence and see how I fail. If I'm failing, I'm picking the right length, I'm picking the right line. அந்த மாதிரி யோசிச்சு மேல வரணுமே ஒழிய, அதனால தான் நிறைய பிளேயர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்லயே இது பண்றாங்க. ஒன்னு டெக்னிக்கல், ரெண்டாவது டாக்டிக்கல், மூணாவது டெசிஷன் மேக்கிங், நாலாவது ஹவு ஸ்ட்ராங் ஆர் யூ அட் மைண்ட். இந்த மூணு நல்லா வந்துட்டோம். இப்ப அபிஷேக் சர்மா பாக்குறீங்கன்னா பயப்படுறாரு, அபிஷேக் சர்மா பயப்படுறாரு, அந்த பழைய வேம்புலி வெர்ஷனை கொண்டு வர மாட்டேன்றாரு. அதனாலதான் அவர் அவுட் ஆறாரு. someone has to go and you get out, you find, you get out, you get out your own way அப்படின்னு. இதுதான் என்னோட கைண்ட் எக்ஸ்பிளேஷன். the coach has got nothing to do. the guy who is practicing has to practice the way he wants to succeed in the nets, and then to curb the fear of failure and put those hard work on the practices to the match and see how he succeeds. இதனாலதான் நிறைய பேர் ஃபேட் ஆயிடுறாங்க. கொஞ்சம் ஸ்கில் கம்மியா இருந்தாலும் இங்க தில்லா இருக்கிறவன் தில்லுக்கு துட்டுன்னு ஆடுற நிறைய பேர் ஏன் சக்சீட் ஆறாங்கன்னா, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். விக்கி, இஃப் யூ ப்ளீஸ் வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங், ப்ளீஸ் ஆட் ஆன், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ வித் தி க்ளோசிங் தாட்ஸ். இல்ல, ஆட் ஆன் பண்றத விட நேத்தி வந்து காமெண்ட்ரியில பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கிலீஷ் காமெண்ட்ரியில பார்த்துட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மா அடிச்ச ஷாட் வந்து வாஸ் நாட் த ராங் ஷாட். பட் ஆனா அவர் வந்து டவுட்ல அடிச்சாரு, இது போயிடுமா, கிளியர் பண்ணிடுவேனா, பவுண்டரியை தாண்டிடுமா அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டா அடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. தினேஷ் கார்த்திக் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அதே பால நீங்க வந்து ஐபிஎல்லையோ இல்ல ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல அவர் முன்னாடியே ஆடினது போது எப்ப ஆடி இருக்காருன்னா, இப்படி பின்னாடி போய் பங்குன்னு அடிப்பாரு, வெளியே போயிடும் பால். இப்போ வந்து அப்படி பார்த்து ஐயோ அடிக்கிறவங்க கரெக்டா போயிடுவான்னு பார்த்து அடிக்கும் போதே அந்த டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அதனா கூட ரீசனா இருக்கலாம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். பியூட்டிஃபுல் 2 questions. இந்த ஃபினான்ஷியலி இது பண்றதுலாம் வந்து எவ்வளவு இன்டெப்த் ஃபாலோ பண்றாங்க ஃபேன்ஸ் அண்ட் அந்த கிரிக்கெட்டை லவ் பண்றவங்க எந்தூசியாஸ்ட்லாம் வந்து எவ்வளவு டீப்பா ஃபாலோ பண்றாங்கன்றது அவங்க கொஸ்டின்ஸ்ல இருந்து தெரியுது. பியூட்டிஃபுல் 2 questions, பியூட்டிஃபுல்லி சம்ட் அப். இந்த செக்மெண்ட் இதோட முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பிக் கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் semi-final of this T20 World Cup 2026 semi-finals, big game. ஒரு ஹார்ட், உங்க ஒரு பக்கம் உங்க ஹார்ட், இன்னொரு பக்கம் டாக்டிக்கலி ஸ்ட்ராங்கா வருது, அந்த மாதிரி ஒரு டீம். உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் என்னவா இருக்கு பார்த்து, வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் திஸ் கேம்? ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஏன்னா ஆனஸ்டா நான் சொல்றேன், மை ஹார்ட் இஸ் வித் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எச் டு சவுத் ஆஃப்ரிக்கா பிகாஸ் மை ஹார்ட் இஸ் வித் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் யூ ஹவ் பீன் கெட்டிங் இட், நெயிலிங் இட் ரைட் இன் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதுனால ஐ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ வாட் யூ ஃபீல்.
But you have said that South Africa are the tiniest of all edges. The 51-49 எல்லாம் வந்து ஒரு பெரிய எட்ஜ் எல்லாம் கிடையாது. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சவுத் ஆப்பிரிக்கா டு ஸ்கிரேப் த்ரூ நியூசிலாந்து. எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா பத்தி, அதனால தான் நான் எட்ஜ் கொடுக்கல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தட் இஸ் த ரீசன் ஐ கேவ் த வின் ஃபேக்டர்ஸ். ஐ டோல்ட் யூ விச் டீம் ஹஸ் காட் திஸ் லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ்னு. இருந்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு ஆனஸ்டான எட்ஜ் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஐ விஷ் யுவர் எட்ஜ் கம்ஸ் ட்ரூ, பட் மை மைண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்த பர்டிகுலரா வந்து if you would have been played in Ahmedabad, you would have played in Mumbai, I would have said South Africa is going to have an edge in the Kolkata pitch நிக்குது. New Zealand has better spinners than South Africa. New Zealanders are also not bad against spin, even though அந்த கொலம்போல சரியா இல்ல. கொலம்போல ஆடிட்டு அவங்க வராங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு இங்க ஆடுறதுக்குன்றதுனால. let us see how this mouth watering contest will go. நம்ம பிளாஸ்ட் விக்கி வந்து ஒரு க்ளோஸ் எட்ஜ் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்திருக்காரு. we will come back and do a detailed review on who has got through, whether South Africa the second successive T20 final or New Zealand is going to break the hearts of South Africa yet again in World Cups. Before that, our next preview will also be another massive game which is going to happen in Wangada Day between the defending champions India and one of the most dangerous teams in the competition according to my opinion, England. We'll come back and do a detailed preview of that with a very 100% accurate, committed, classy, knowledgeable Blast Wiki. Thanks a lot and bye bye.